நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கும் நாம தாவீதோட வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்க போறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த நிகழ்ச்சியிலேயே நாம தியானிச்சோம். இன்னைக்கும் முக்கியமான சில விஷயங்களை பத்தி நாம பேச இருக்கிறோம். தாவீதோட சகோதரர்கள் இராணுவத்தில் இருந்தாங்க. வசனம் 17 பாருங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் பாருங்க, சீக்கிரமா கொண்டு போய் கொடுன்னு சொல்றாரு ஈசாய். தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களையும் சொல்றார். வசனம் 20 பாருங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். நீங்க ஒரு விஷயத்தை இதுல புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். தாவீது தன்னோட அப்பா ஈசாயால சரியா நடத்தப்பட்ட மாதிரி இங்க தெரியல. தாவீது தான் இளைய மகன், மறக்கப்பட்ட மகன். 16ஆம் அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரோட அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு விரும்பி வந்திருந்தப்ப கூட ஈசாய் தாவீதை மறந்தே போயிட்டாரு இல்லையா? பாருங்க, தாவீது வனாந்திரத்துல சிங்கத்தோட கரடியோட சண்டை போட வேண்டி இருந்தது. இதெல்லாம் ஈசாய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆடு மேய்க்க போறதுல என்னென்ன அபாயங்கள் இருக்குதுன்னு ஈசாய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவர் தாவீது மேல அக்கறைப்பட்ட மாதிரி தெரியல. தாவீது ஏற்கனவே ஒரு அடிமையை போலத்தான் நடத்தப்பட்டார். ரொம்ப சாதாரணமான வேலைகளைத்தான் அவருக்கு கொடுத்தாங்க. ஒரு டெலிவரி பையனை போலத்தான் அவர் நடத்தப்பட்டார். போ, இதை உன் அண்ணன்மார்கிட்ட போய் கொடுத்துட்டு அவங்க கிட்ட சுக செய்தி விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பப்பட்டார். ஒரு செய்தி கடத்துறதுக்கான, உணவு கொடுத்து அனுப்புறதுக்கான சாதாரண ஒரு வேலைக்கார பையனை போலத்தான் நடத்தப்பட்டாரு தாவீது. ஆனால் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நீ ஓட்டமாய் போயின்னு ஈசாய் தாவீது கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லப்படுறப்ப தாவீது சோம்பேறித்தனமாலாம் உட்கார்ந்துருக்கல. இந்த மதிப்பே இல்லாத வேலைகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டப்ப கூட தாவீது தன்னோட பொறுப்புல எப்படி கவனமா இருந்தாருன்னு நாம கவனிக்கணும். அந்த சூழலையும் அவர் உடனடியா அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார். வேதம் சொல்லுது, அதிகாலையிலே எழுந்து காவலாளி வசமா ஆடுகளை விட்டுட்டு போனார். தாவீது ஒரு பொறுப்பான பையன். சரி, அப்பா சொல்லிட்டாரு, நமக்கு என்ன, நாம போவோம், நம்மள தான் யாரும் பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளோட சகோதரர்களுக்கு சமமா நாம நடத்தப்படலையே, ஒரு வேலைக்காரனை போல, டெலிவரி பையனை போல, மற்ற சகோதரர்களை விட மதிப்பு குறைவாத்தான் நடத்தப்படுறோம் அப்படின்னுலாம் தாவீது யோசிக்கல பாருங்க. அந்த சூழலையும் தாவீது பொறுப்பா நடந்துக்கிறாரு. மிகச் சாதாரணமா இருந்த தன்னோட பொறுப்புகளை கூட உணர்ந்து கவனமா நடந்து கொண்டார். இதைத்தான் நீங்க இங்க கவனிக்கணும். அவர் அதிகாலையிலேயே எழுந்து புறப்பட்டார். அவங்க அப்பா கிட்ட இருந்து, தன்னை பெருசா மதிக்காத அப்பா கிட்ட இருந்து ஒரு கட்டளை வந்தாலும் கூட ஓட்டமா போன்னு அவர் சொன்னதும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஆடுகளை கவனிக்கிறதுக்கு இன்னொருத்தரை ஏற்பாடு பண்ணிட்டு அப்பா சொன்ன வேலையை பார்க்க போறாரு. பாருங்க, ஒரு சாதாரண விஷயத்துல, எளிமையான பொறுப்புல கூட தாவீது எவ்வளோ கவனமா நடந்துக்கிறாரு. தாவீது கிட்ட எதையும் சிறப்பா செய்யக்கூடிய ஒரு பண்பு இருந்துச்சு. நீங்க செய்ய விரும்பாத சாதாரண விஷயங்களை செய்யும்படி உங்களுக்கு சொல்லப்படலாம். உங்களை அதை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதை நீங்கள் செஞ்சே ஆக வேண்டிய சூழல் இருக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் செய்யணும், நான் இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையேங்கிற ஒரு மனப்பான்மையோடு அதை செய்கிறீங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையையும் நான் ஆண்டவருக்கு செய்கிறதா நினச்சி செய்யணும். மனுஷருக்கு செய்கிற மாதிரி செய்யாதீங்க, தேவனுக்கு செய்கிறதா நினச்சி செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்மஸ் காலத்தில் எங்கள் அம்மா நிறைய உணவு வகைகள், கேக் எல்லாம் செய்வாங்க. அது கூடவே ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக சில புத்தகங்கள், கைப்பிரதிகள் இதை மாதிரிலாம் தயார் செய்வாங்க. பெரும்பாலும் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது நானாக தான் இருக்கும். ஒரு வருஷம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாமே நான் தான் செய்யணுமா, எத்தனை பேருக்கு நான் இதை கொண்டு போய் கொடுக்கறது? கிட்டத்தட்ட 50 பேருக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த வேலையை எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணும்னு உட்காந்துருப்பேன். எழுதி வச்சு ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, இவங்களுக்கு கொடுத்தாச்சு, இவங்களுக்கு கொடுத்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது அப்படின்னு ஒரு கட்டாயமான வேலையை அதை நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினார். நீ ஏதோ உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி சாதாரணமாக இதை செய்கிறல்ல. தாவீது தன்னோட சகோதரர்களுக்கு இப்படித்தானே உணவு கொண்டு போனாரு. இதில் கூட தாவீது எவ்வளவு கவனமாக ஜாக்கிரதையாக இருந்தார். நீ அப்படி இருப்பியா?
நீ அவங்களுக்கு உணவு பதார்த்தங்களை கொடுக்குறப்ப ஊழியம் செய்யலாம் இல்லையா? அவசர அவசரமாக கொடுத்துட்டு வராமல் அவங்க பேசுகிறத கேட்கலாம் இல்லையா? அவங்க தங்களோட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுக்கலாமே. ஒரு ஜெப குறிப்பை அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடுமே. ஒருவேளை உன்னோட ஊழியத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கவும் உன்னோட சமூக ஊடக பதிவுகளை அவங்க பின்தொடரவும் அது வாய்ப்பாக இருந்திருக்குமே. இப்படியெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆனால் பாருங்க, அதுக்கு முன்னாடி அதை ஒரு வேலையாக எப்படியாச்சும் முடிச்சு தள்ளிடுவோங்கிற மனநிலையில் தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் நிதானமாக இந்த வேலையையும் நான் கவனமாக இருப்பேன். கிறிஸ்மஸ் அன்பளிப்புகளை கொடுக்குறப்ப யாருக்காகிலும் ஊழியம் செய்ய ஆண்டவர் நடத்துகிறாரான்னு விழிப்பாக இருப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணேன். அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏதோ செஞ்சு முடிப்போங்கிற மனநிலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யாதீங்க. நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலையும் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த சின்ன பொறுப்புகள்லையும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பாருங்க, தாவீது தன்னோட சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கத்தான் போனார். ஆனால் அது அவரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சது. கோலியாத்தை அவர் மேற்கொள்ள வாய்ப்பாக அமைஞ்சது. அவரோட வாழ்க்கையின் போக்கையே மாற்றி போட்டுருச்சு. எப்போ என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்காக எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு எல்லா வேலைகளையும் செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லா சூழலையும் எப்பவும் கவனமாக ஜாக்கிரதையாக வேலைகளை செய்யுங்க. சிறப்பாக செய்யணும்னு நினச்சி செய்யுங்க. ஒரு கண்காணியாக, பொறுப்பாளராக எந்த வேலையையும் நல்லா செஞ்சு முடிங்க. அதன் மூலமாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.